الله أكبر الله أكبر إلى يوم الدين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما وقال رسول الله صلى الله عليه وسلم لا تدخل الملائكة بيتا فيه كلب ولا سورة أو كما قال صلى الله عليه وسلم. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, வானவர்கள் என்ற தொடர் தலைப்பின் கீழ் சென்ற நிகழ்ச்சியில் வானவர்கள் செய்யக்கூடிய பணிகள், அது எப்படிப்பட்ட பணிகள் என்பதை பற்றியெல்லாம் நாம் குர்ஆன் மற்றும் ஹதீஸுடைய ஒளியிலே தெரிந்து கொண்டோம். அந்த வானவர்கள் என்ற தலைப்பின் தொடர்ச்சியாக வானவர்கள் நம்மோடு இருப்பது மட்டுமல்லாமல் நம்முடைய வீடுகளுக்கும் வருகை தருவார்கள். வானவர்கள் நம்மோடு இருப்பது மட்டுமல்லாமல் நம்முடைய வீட்டிற்கு அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து பரக்கத்தை கொண்டு வருவார்கள், ரஹ்மத்தை சுமந்தவர்களாக வருவார்கள். அப்படி அந்த வானவர்கள் நம்முடைய வீட்டிற்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கொண்டு வரும்போது அந்த ரஹ்மத்திற்குரிய வானவர்களை நம்முடைய வீட்டிற்குள் வரவிடாமல் தடுக்கக்கூடிய இரண்டு காரியங்கள் உண்டு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி புகாரியிலும் முஸ்லீமிலும் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். லா ததுகுலுல் மலாயிகா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வானவர்கள் சில வீட்டிலே நுழைய மாட்டார்கள். எந்த வீடு? ஃபீஹி கல்புன் வலா சூரா, எந்த வீட்டிலே நாய் வளர்க்கப்படுகிறதோ அந்த வீட்டிலே வானவர்கள் நுழைய மாட்டார்கள். வலா சூரத்துன், எந்த வீட்டிலே உருவப்படங்கள் இருக்கிறதோ அந்த வீட்டிலும் வானவர்கள் நுழைய மாட்டார்கள். இப்போ இரண்டு வீட்டை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உருவப்படம் இருக்கக்கூடிய வீட்டிற்கும் ரஹ்மத்திற்குரிய வானவர்கள் வரமாட்டார்கள். நாய் இருக்கக்கூடிய வீட்டிற்கும் ரஹ்மத்திற்குரிய வானவர்கள் வரமாட்டார்கள். அதாபுக்குரிய வானவர்கள் வருவார்கள், அது வேற. நம்ம வீட்டுக்கு ரஹ்மத் வர வேண்டும் என்று சொன்னால், பரக்கத் வர வேண்டும் என்று சொன்னால் யாருடைய புறத்திலிருந்து? அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து. நம்முடைய பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ரஹ்மத்தோ பரக்கத்தோ அல்ல, அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ரஹ்மத் நமக்கு வர வேண்டும் என்று சொன்னால். இன்னைக்கு நிறைய பேர் சொல்லக்கூடிய வார்த்தையை பார்க்கின்றோம், வீட்டில் ஒரு பரக்கத்து இல்லைம்மா சொல்கிறாங்க. இன்னைக்கு வீட்டில் ஒரு பரக்கத்து இல்லைம்மா. ஏன் பரக்கத் இல்லை? எதனால் பரக்கத் இல்லை? பரக்கத்தை தடுக்கக்கூடிய காரியம் நடுவீட்டிலே இன்றைக்கு உட்கார்ந்து விட்டது. பரக்கத்தை தடுப்பது நம்முடைய வீட்டினுடைய நடுப்பகுதியை பிடித்து விட்டது. அப்போ எங்கே இருந்து நம்முடைய வீட்டிற்கு பரக்கத் தேடி வரும்? அந்த வானவர்கள் வருவார்கள் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். நாய் வளர்க்கக்கூடிய வீட்டிற்கு வானவர்கள் வரமாட்டார்கள். அது மட்டுமல்லாமல் உருவப்படம் இருக்கக்கூடிய வீட்டிற்கு வானவர்கள் வரமாட்டார்கள். யாருடைய வீட்டிற்கு கூட வரல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிற்கு வரவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிற்கு வானவர்கள் வரவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்திப்பார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வேத செய்திகளை கொண்டு வந்து கொடுப்பார். அப்படி கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சில நேரங்களிலே வாக்களித்து விட்டு செல்வார்கள், நான் இப்போது வருகிறேன் என்று சொல்லி. அப்படி வாக்களித்த ஒரு சந்தர்ப்பத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகை தரவில்லை. என்று வருகிறேன் என்று வாக்கு தந்தாரோ அந்த நாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரவில்லை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எதிர்பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காத்திருக்கிறார்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை சொல்கிறாங்க. முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ். ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லி ஜிப்ரீல், ஜிப்ரீலுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வஅத்தனி, எனக்கு நீங்கள் வாக்களித்தீர்கள் என்னுடைய வீட்டிற்கு வருவேன் என்று சொல்லி. எல்லாம் கவனிக்கணும், என்னுடைய வீட்டிற்கு வருவேன் என்று சொல்லி நீங்கள் எனக்கு வாக்கு தந்தீர்கள். யாரை பார்த்து சொல்கிறாங்க?
வானவ தலைவர் ஜிப்ரீலை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபஜலஸ்து லக்க, சொல்லிட்டு ரசூலா சொல்கிறாங்க, நான் உங்களுக்காக என்னுடைய வீட்டிலேயே அமர்ந்திருந்தேன், உங்களை நான் எதிர்பார்த்து காத்திருந்தேன். வலம் தஅத்தினி, ஆனால் நீங்கள் என்னிடத்திலே வரவில்லை. ஜிப்ரீலுக்கும் ரசூலுக்கும் நடந்த உரையாடல். என் வீட்டிற்கு வருகிறேன் என்று சொல்லி ஏன் வரவில்லை? வானவர்கள் வாக்கு மீற மாட்டார்கள், வாக்குறுதியிலே சற்றும் தவற மாட்டார்கள், சொன்னால் சொன்னதை செய்வார்கள். ஆனால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரவில்லை. காரணம் கேட்குறாங்க ரசூலுல்லாஹ், என்னிடத்திலே வருவேன் என்று சொன்னீர்கள், நான் எதிர்பார்த்து காத்திருந்தேன், நீங்கள் வரவில்லை. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்கிறாங்க பதிலே, வக்கால மனஅனியல் கல்புல்லதி கான ஃபீ பைத்திக, உங்களுடைய வீட்டிலே இருந்த நாய்தான் உங்களுடைய வீட்டிற்கு என்னை வரவிடாமல் தடுத்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டிலே நாய் இருந்தது. ரசூலுல்லாஹ் வளர்க்கவில்லை. நல்லா கவனிக்கணும், ரசூலுல்லாஹ் வளர்த்த நாய் அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியாமல் ஒரு நாய், குட்டி நாய் அவர்களுடைய வீட்டு கட்டிலுக்கு கீழே போய் படுத்து விடுகிறது. என்ன நடக்குது பாருங்க. ரசூலுல்லாஹ் வீட்டு பாதுகாப்பிற்காகவோ செல்ல பிராணிகள் என்று மாறாக ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டிற்குள் அந்த ஒரு நாய்க்குட்டி தெரியாமல் சென்று கட்டிலுக்கு கீழால் படுத்து விடுகிறது. படுத்தது ரசூலுக்கு தெரியாது, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி ஆயிஷா அம்மையாருக்கும் தெரியாது. ரசூலுல்லாஹ் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டில் இருந்த நேரம் அது. அப்போ காரணம் சொல்கிறாங்க, உங்களுடைய வீட்டிலே நாய் இருந்தது, அதனால் நான் வரவில்லை. யாருடைய வீட்டுக்கு சொல்கிறாங்க பாருங்க, அல்லாஹு அக்பர். ஒரு ரசூலுடைய வீட்டிற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வரலேண்டா, நம்ம வீட்டில் ஏமாத்துறோம். சொல்லிட்டு சொல்கிறாங்க, இன்னா லா நதுகுலு பைத்தன் ஃபீகி கல்புன் வலா சூரா, எங்களுக்கு அல்லாஹ் அனுமதி தரவில்லை, எங்களுக்கு அல்லாஹ் அனுமதி தரவில்லை. எந்த வீட்டிலே நாய் இருக்கிறதோ, எந்த வீட்டிலே உருவப்படம் இருக்கிறதோ, அந்த வீட்டிற்கு செல்வதற்கு அல்லாஹ் எங்களுக்கு அனுமதி அளிக்கவில்லை. அந்த வீட்டிற்கு நாங்கள் செல்ல மாட்டோம். அது நபியுடைய வீடாக இருந்தாலும் சரி, அந்த நபியுடைய வீட்டிற்குள் நாய் வளர்த்தாலும் சரி, அது தெரியாமல் நுழைந்து விட்டாலும் சரி, எப்படி வளர்த்தாலும் சரி, அது தெரியாமல் நுழைந்தாலும் சரி, எங்களுக்கு தேவை நாய் இருக்குதா இல்லையா, எங்களுக்கு தேவை உருவப்படம் இருக்குதா இல்லை, எவ்வளோதான் நாங்கள் பார்ப்போம். ஏன் ஆரம்பத்திலே நம்ம சொல்லிட்டோம், மலக்குகள் இது குறித்தெல்லாம் சிந்திக்க மாட்டார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் எதை அறிவித்து கொடுக்கிறானோ அதுதான் அவர்களுக்கு உள்ள அறிவு. சிந்திக்கக்கூடிய ஆற்றலை எல்லாம் அல்லாஹ் வானவர்களுக்கு தரவில்லை என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அப்போ வானவர்கள் நாய் வளர்க்கக்கூடிய வீட்டிற்கும் உருவப்படம் உள்ள வீட்டிற்கும் வரமாட்டார்கள். அதனால தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, உங்களுக்கு நாய் வளர்க்க வேண்டும் என்ற தேவை ஏற்பட்டால் அதற்கு சில நிபந்தனைகளை சொல்கிறாங்க. மன் நிக்தனா கல்பன் லைஸ பி கல்பி சைதின் வலா மாஷியத்தின் வலா அருதின், உங்களிலே ஒருவர் நாய் வளர்ப்பதாக இருந்தால் அந்த நாய் விவசாய நிலத்தை பாதுகாப்பதற்காக வளர்க்கலாம். சொல்ல காரணம் சொல்கிறாங்க, விவசாய நிலத்தை பாதுகாப்பதற்காக வளர்க்கலாம், கால்நடை பராமரிப்பிற்காக வளர்க்கலாம், அடுத்து வேட்டையாடுவதற்காக வளர்க்கலாம். இதுக்கு தான் அனுமதி உண்டு. வீட்டிலே வளர்ப்பதற்கல்ல, விவசாய நிலத்தை பாதுகாக்க, கால்நடைகளை பராமரிப்பதற்காக, அடுத்து வேட்டையாடுவதற்காக. இந்த காரணம் இல்லாமல் ஒருவர் நாய் வளர்த்தால் அவருடைய நிலைமை என்ன ஆகும்? முஸ்லீமில் இடம்பெறக்கூடிய ஹதீஸ், ஃபஇன்னஹு யன்குசு மின் அஜ்ரிஹி கீராத்தானி குல்ல யௌமின், ஒவ்வொரு நாளும் அவர் செய்த அமலிலிருந்து 2 கீராத் நன்மை குறைந்துவிடும். 2 கீராத் நன்மை செய்கிறோமாங்கிறதே இன்றைக்கி தெரியாது. அவ்வளவுனா செய்யக்கூடிய ஆளும் கிடையாது. ஒரு கீராத் என்பது உகது மலை அளவு, நம்ம ஊட்டி மலை அளவுக்கு செய்கிறோமாங்கிறதே தெரியாது. உகது மலை அளவிற்கு 2 கீராத் நன்மை என்பது, ஒரு கீராத் ஒரு உகது மலை, 2 கீராத் 2 உகது மலை அளவு. 2 உகது மலை அளவு நன்மை ஒவ்வொரு நாளும் குறைந்தால், இந்த நாயை 5 நாள் வளர்க்குறோம், 5 நாள் 10 கீராத் நன்மை போய்விடும். வேறு என்ன நன்மை என்கிட்ட இருக்குது? ஒட்டுமொத்த வாழ்க்கையில் நிறைய பேர் செய்கிறதே 10 கீராத் நன்மை கூட இருக்காது. ஒட்டுமொத்த வாழ்க்கையில் இன்னைக்கு நிறைய பேர் செய்கிறது 10 கீராத் நன்மை இருக்காது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த காரணம் இல்லாமல் யார் நாய் வளர்த்தாலும் சரி, வேட்டையாடுவதற்காக, நில பராமரிப்பிற்காக, அடுத்து
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கால்நடை பராமரிப்பிற்காக இந்த 3 காரணங்களை தவிர்த்து நாய் வளர்ப்பவர்களுடைய நன்மையும் பறிபோய்விடும். அது மட்டுமல்லாமல் ரகுமத்திற்குரிய வானவர்களும் வருகை தரமாட்டார்கள். அப்போ நாய் வளர்ப்பதாக இருந்தால் இந்த காரணங்களோடு நாய் வளர்த்தால் அதனால் தவறில்லை. அடுத்து உருவப்படம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பயணத்திலிருந்து திரும்ப வர்றாங்க. ஒரு பயணத்தில் இருந்து திரும்ப வர்றாங்க. வரும்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு வர்றாங்க. வந்தால் அந்த பயணத்திலிருந்து திரும்பியவுடன் ரசூலுல்லாவுடைய கண்ணிற்கு வீட்டு வாசலிலே முதலிலே தென்பட்டது உருவப்படம் பொறித்த ஒரு திரைச்சீலை தொங்குது. வீட்டு வாசலில் உருவப்படம் இருந்த ஒரு திரைச்சீலை தொங்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம் மாறுது. எந்த அளவுக்குண்டா ஹதீஸில் வருது, தலவ்வன வஜ்ஹு, ரசூலுல்லாவுடைய முகம் அப்படியே மாறிவிடுகிறது. கோபத்தால் அவர்களுடைய முகம் சிவந்து விடுகிறது. சிவந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, யா ஆயிஷா, ஆயிஷாவே, அஷத்துன் நாசி அதாபன் இந்தல்லாஹி யௌமல் கியாமா அல்லதீன யுலாஹூன பி ஹல்கின், நாளை மறுமை நாளிலே அல்லாஹ்விடத்திலே கடுமையான தண்டனைக்குரிய மனிதன் யார் தெரியுமா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பார்த்து கேட்குறாங்க, யார் அல்லாஹ்வுடைய படைப்புக்கு நிகராக இந்த உலகத்திலே உருவத்தை பதித்தான் அவன்தான், உருவத்தை உண்டாக்குபவன் தான் நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே அவனுடைய சன்னிதானத்திலே கடுமையான தண்டனைக்குரியவன். உருவப்படத்தை பார்த்தவனே ரசூலுல்லாஹ்வுடைய முகமெல்லாம் மாறிவிடுகிறது. ஏன் மாறுது? என்ன காரணத்திற்காக மாறுது? அந்த வீட்டிற்கு ரகுமத்திற்குரிய வானவர்கள் வரமாட்டார்கள் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக. இன்றைக்கி நம்முடைய வீடுகளிலே உருவப்படங்கள் ஒரு நேரத்திலே எப்படிலாம் மாறுது பாருங்கள். நம்முடைய வீடுகளிலே உருவப்படங்கள் வாப்பாவுடைய படம் மாற்றுவது இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு? அது தவிர்க்கப்பட்டுருச்சு. வாப்பா அம்மா தாத்தா பாட்டி இப்படி நம்முடைய முன்னோர்கள் படம் வைத்தால் அது ஹராமாக மாறிவிட்டது. ஆனால் எப்படி ஜெனரேஷன் மாறிக்கிட்டு இருக்குண்டா, வீட்டிலே நான் விரும்பக்கூடிய ஒரு நடிகனுடைய படம் இருந்தால் அது ஹலால். எது ஹராமா? எங்கள் வாப்பா படம் இருந்தால் ஹராமு. எங்கள் வாப்பாவுக்கு வாப்பா படம், அவங்க படம் இருந்தால் கூட ஓரளவு ஏற்றுக்கலாம். ஏனென்றால் அது இரத்த உறவு. எனக்கு எந்த உறவுமே இல்லாமல் ஒருவனுடைய படம் நம்ம வீட்டில் இருக்குது, நடிகருடைய படம் வீட்டில் இருக்குது, கிரிக்கெட் வீரர்களுடைய படம் வீட்டில் இருக்குது, குத்துச்சண்டை வீரர்களுடைய படம் வீட்டில் இருக்குது, பைக்கில் இருக்குது, இவன் செல்ஃபோனில் வால்பேப்பராக இருக்குது. இப்படி உருவங்கள் பல்வேறு விதமாக இன்றைக்கி நடமாடி கொண்டிருக்கிறது. நாம் வைத்திருக்கக்கூடிய ஒரு கீச்செயினில் கூட உருவம் இல்லாமல் என்று பலரிடம் பார்க்க முடியவில்லை. யார? முஸ்லீம் சமூகத்திலே உள்ளவரை. அந்த அளவிற்கு உருவங்கள் காலத்திற்கேற்றார்கள் ஷைத்தான் நம்முடைய வீட்டிற்குள் வேறு விதமாக கொண்டு வந்து நுழைத்து கொண்டிருக்கிறான். இப்படியெல்லாம் ஷைத்தான் நம்முடைய வீடுகளை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கின்றான் உருவங்களின் மூலமாக. இன்று இஸ்லாமிய சமூகத்திலே இருக்கக்கூடிய எத்தனை இளைஞர்கள் அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய அந்த ஆடை, அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய டிஷர்ட், அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய சட்டை, இவற்றிலெல்லாம் உருவங்களை போட்டவர்களாக நடமாடக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். காரணம் என்ன? ரகுமத்திற்குரிய வானவர்கள் யார் என்று இவர்களுக்கு தெரியவில்லை. ரகுமத்திற்குரிய வானவர்களுடைய வரவு இவர்களுக்கு தெரியவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஒரு திரைச்சீலையை பார்த்து, வீட்டிற்குள் இருந்ததல்ல, வீட்டிற்குள் வெளியில் கிடந்த ஒரு திரைச்சீலையை பார்த்து அவர்கள் முகமெல்லாம் மாறி கோபத்தினால் ஆயிஷாவை கண்டிக்கின்றார். கண்டித்ததற்கு பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த திரைச்சீலையை தலையணை உரையாக மாற்றுகிறார்கள். கிழித்து தலையணை உரையாக அந்த திரைச்சீலையை மாற்றிவிடுகிறார்கள் என்ற செய்தியை புகாரியிலும் முஸ்லிமிலும் நம்மால் பார்க்க முடிகிறது. இதுதான் ரசூலுல்லாஹ் இந்த உம்மத்திற்கு காட்டி தந்தது. அதனால தான் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சியிலே ஹய்யான் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர்கிட்ட சொல்லி அனுப்புகிறாங்க, அலா அபாசுக்க அலாமா பாசனி ரசூலுல்லா என்னை எந்த காரியத்திற்காக அனுப்பினார்களோ அதே காரியத்திற்கு உன்னையும் நான் அனுப்புகிறேன். ரசூல்லா என்னை அனுப்புனாங்க இந்த காரியத்துக்கு, அந்த காரியத்திற்கு உன்னை அனுப்புகிறேன். ரசூல் அனுப்பிய காரியம் இது. சொல்லிட்டு சொல்கிறாங்க, அல்லா தத அசூரத்தன் இல்லா தமஸ்துஹா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, குல்லு முசவ்வரின் ஃபின்னார் யஜ்அலு லஹு பிகுல்லி சூரத்தின் சவ்வரகா நஃப்சுன். யாரெல்லாம் இந்த உலகத்திலே உருவத்தை வரைந்தார்களோ அப்படி உருவம் மறைந்தவர்கள் அனைவரும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமை நாளிலே எழுப்பி எல்லாம் சொல்லுவானா, எழுப்பி
நீங்கள் எதற்கு வரைந்தீர்களோ அதற்கு உயிர் கொடுங்கள் என்று சொல்வான் அல்லாஹ். நாம் வரைந்த உருவத்திற்கு உயிர் கொடுக்க சொல்வான். அப்படி கொடுக்கவில்லை என்று சொன்னால் ஃபயுஅத்திபுஹு ஃபீ ஜஹன்னம், யார் இந்த உலகத்திலே உருவம் வரைந்தாரோ அவர் நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே கடுமையாக தண்டிக்கப்படுவார். இதை சொல்லிட்டு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸை சொல்றாங்க, ஃபஇன் குன்த லாபுத்த ஃபாயிலன், நீங்கள் வரைய வேண்டும் என்று இருந்தால், அதாவது டிராயிங் வரைய என்று இருந்தால் ஃபஸ்னஇ ஷஜர், நீங்கள் மரம் போன்ற இயற்கை காட்சிகளை வரையுங்கள். ஆண்டவர் விஷுவல் மீடியா 40/8 ஃபாத்திமா பாயிண்ட், சர்ச் ஸ்ட்ரீட், காரைக்கால். செல் 9843111162 and 98439242224. ஆண்டவர் விஷுவல் மீடியா.